மெயின்ஸ் வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு தான் எனக்கு மெயின்ஸு. ஸோ மெயின்ஸ் அளவிலான பசில்ஸ் அண்ட் டிஏ வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏன் இன்னும் படிச்சுட்ருக்கு, ஏன் இன்னும் எழுதிட்டுருக்க, வாட்டெவர் யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் வே தான். நம்ம திரும்பி மட்டும் வந்துடவே கூடாது. ஃபியூ மார்க்ஸில் விடுவோம் இல்லைங்களா, இல்லை ஏதாவது ஒரு செக்ஷனில் வீக்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா அந்த ரிசல்ட் வர ஒரு நாளில் வந்து நம்ம லைஃபே மாறிடுங்க. அப்படியே நம்மளுடைய அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் பின்னாடி ஓடும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எத்தனை ஹால் டிக்கெட் பிரிண்ட் போட்டிருப்போம், எத்தனை டைம் எக்ஸாம்ஸ்க்காக போய் நின்றுருப்போம், அது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடும். அது ஒரு பயங்கரமான ஃபீல். சொசைட்டி என்ன சொன்னாலும் நாங்கள் அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். பட் எங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குங்க இல்லைங்களா, பேரண்ட்ஸோ, சிப்ளிங்ஸோ, ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, இன்லாஸோ, ஸோ நீங்களாம் சொல்லும் போது தான் வந்து எங்களை அதை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஹலோ எவ்ரிவன், என் பேர் வந்து ஹிந்துஜா. நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த April 1, 2025 வந்த ரிசல்ட்டில் வந்துட்டு நான் வந்து IBBS PO வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஸோ இந்த என்னோடய ஜேர்னி, என் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி அப்படிங்கிறது 2020 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 years தான் நானும் ப்ரிப்பரேஷனில் தான் இருந்தேன். ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே தான் நானும் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளாம் ப்ரீலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவோம் இல்லைங்களா. ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் மெயின்ஸ் வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு தான் எனக்கு மெயின்ஸு. ஸோ மெயின்ஸ் அளவிலான பசில்ஸ் அண்ட் டிஏ வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கைட்லையுடைய மெயின்ஸ் மார்க் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ கைடியில் வந்து நான் வந்துட்டு கண்டினியூஸாக மெயின்ஸ் மார்க் போட சப்கான்ஷியஸாக நான் வந்துட்டு ரியல் எக்ஸாம் அளவிலான கொஷின்ஸ் வந்துட்டு ஈஸியாக ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து கைட்லிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். தென் இது பார்த்துட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப செல்ஃப் எஸ்டீமோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, பர்சிவியரன்ஸோடு படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஏன் இன்னும் படிச்சுட்ருக்கு, ஏன் இன்னும் எழுதிட்டுருக்க, வாட்டெவர் யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, டோன்ட் கேர் அபவுட் தட், இக்னோர் பண்ண பழகிக்கோங்க. உட்காந்து அதுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு குவிட் பண்ணுறது அதெல்லாம் கூடவே கூடாது தான். பட் ஏன்னா நானும் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கேன் தான். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் வந்துட்டு அதை இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்படியே இருந்தால் வந்து நம்ம கோலை நோக்கி போக முடியாது, நான் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் வே தான். நம்ம திரும்பி மட்டும் வந்துடவே கூடாது. அந்த போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும்போது நம்ம கையில் வந்து கண்டிப்பாக வேலை இருக்கணும். அதனால் வந்துட்டு தன்னம்பிக்கையோடு படிங்க. உங்களால் வந்துட்டு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் முடியும்னு உங்களுக்கு நமக்கே தோணும் இல்லையா. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபியூ மார்க்ஸில் விடுவோம் இல்லைங்களா, இல்லை ஏதாவது ஒரு செக்ஷனில் வீக்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்காரணம் கூட நம்ம குவிட் மட்டும் பண்ணிடவே கூடாது. அந்த ரிசல்ட் வர ஒரு நாளில் வந்து நம்ம லைஃபே மாறிடுங்க. அப்படியே நம்மளுடைய அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் பின்னாடி ஓடும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எத்தனை ஹால் டிக்கெட் பிரிண்ட் போட்டிருப்போம், எத்தனை டைம் எக்ஸாம்ஸ்க்காக போய் நின்றுருப்போம், அது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடும். அது ஒரு பயங்கரமான ஃபீல். ஸோ அதை நானும் இப்போ ஒரு ஃபியூ டேஸாக வந்து நானும் அதை வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், உணர்ந்துட்டுருக்கேன். ஸோ அந்த ரிசல்ட் வர அன்றைக்கி உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். எனக்கும் அப்படி தான் மாறிச்சு. ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப், நம்புங்க. அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பொண்ணோ பையனோ மருமகளோ சிப்ளிங்ஸோ யார் படித்தாலுமே அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஏன் இன்னும் எழுதிட்டுருக்க, வேறு எக்ஸாம் போகலாம்ல, அவங்களாம் ஐடி போயிட்டாங்க, நீ போகலாம்ல, அந்த மாதிரி வந்து அவங்கள சொல்லாதீங்க. ஏன்னா நாங்களே நிறைய கோத்ரூ பண்ணி தான் வந்து உள்ளே வந்திருக்கோம். நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், ஏகப்பட்ட டிமோட்டிவேஷன்ஸ் எல்லாமே தாண்டி தான் அதை கோத்ரூ பண்ண முடியாமல் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்களும் வந்துட்டு ப்ரிப்பரேஷனில் இருக்கோம். ஸோ அது வந்து சொசைட்டி என்ன சொன்னாலும் நாங்கள் அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஸோ பட் எங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குங்க இல்லைங்களா, பேரண்ட்ஸோ, சிப்ளிங்ஸோ, ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, இன்லாஸோ, ஸோ நீங்களாம் சொல்லும் போது தான் வந்து எங்களை அதை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதனால் வந்துட்டு எங்களை வந்து நம்புங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெருமை வந்து கண்டிப்பாக தேடி கொடுப்போம். அதே மாதிரி ஆஸ்பிரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் மேலே உங்களுடைய பேரண்ட்ஸ் வச்சுருக்கிற நம்பிக்கையை வந்து காப்பாற்றி கொடுங்க.
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட இருந்து எனக்கு கான்ஸ்டன்ட்டான சப்போர்ட் எப்போவுமே கிடச்சிருக்கு. அம்மா அப்பாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும். நான் அன்எம்ப்ளாய்டாக இருக்கும்போது என் தங்கச்சி தான் என்னை ஃபினான்ஷியலாக என் ஃபேமிலிஸ் வந்து பார்த்துக்கிட்டா, என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டா. என் அப்பா அம்மா வந்து ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் அப்போ கூட பரவாயில்ல விடு, கிடைக்கலையா அடுத்து போய்க்கலாம், அந்த மாதிரி தான் யோசிச்சுனாங்க. என் ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் போட்டு தரதா இருக்கட்டும், எக்ஸாம்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். ஆனால் இன்னும் ஏன் கிளியர் பண்ண மாட்டேங்குன்னு அவர் கேட்டதே கிடையாது. படி, இது கிடைக்கலையா அடுத்த எக்ஸாம் படிச்சுக்கலாம் படி, அப்படி தான் அவரும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மதுரைலாம் பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னுடைய மாமியார் நான் படிக்கிறேன்னா அவங்க என்னை எந்த வேலையுமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு காஃபி போட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து முக்கியமான 2 பேர், ஞானசுந்தர் அண்ட் சபிகுத்தின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒவ்வொரு டைம் ஃபெயில் ஆகும் போதும் என்னை வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்து அடுத்து படி அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னும் 2 பேர் மட்டும் நான் பேசிக்கிறேன். என்னுடைய பிரதர் பிரதீப் அண்ட் என்னுடைய அங்கிள் ரகுபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் என்னை கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்பினாங்க. அவள் என்னைக்கானாலும் கிளியர் பண்ணிடுவாப்பா அப்படிங்கிற மாதிரி தே ஆல்சோ பிலீவ்டு மீ. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கைட்லிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அடுத்து என்னுடைய RBI கிரேட் பி உடைய ஜோர்னிலையும் நான் வந்து கைட்லி தான் நம்ப போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.